கண்ணிமிக்கல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்றைய தினம் ஓதப்பட்ட சூரா ஆல இம்ரான் மற்றும் சூரா அன் நிசாவினுடைய எஞ்சிய பகுதிகள். இவற்றில் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா நமக்கு ஏராளமான செய்திகளை சொல்லித் தந்திருக்கிறான். லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன் என்று இன்றைய தினம் முதல் தராவீஹில் முதல் ரகாத்தில் ஆரம்பிக்கப்பட்ட அந்த வசனம், நீங்கள் விரும்பிய ஒரு விஷயத்தை அல்லாஹ்வின் பாதையில் சதகா செய்யாமல் உங்களில் யாரும் நல்லவராக முடியாது என்று சதகா செய்வதற்கான ஒரு வரையறையை அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பேசிய அந்த வசனத்திலிருந்து இன்றைய ஆயத் துவக்கப்பட்டது. அதாவது, பொதுவாகவே சதகா செய்யும் பொழுது வீட்டில் இருக்கக்கூடிய பழசு நாம் போட்டு இதற்கு மேல் நம்மால் பயன்படுத்த முடியாது, நம்முடைய குழந்தைகளால் பயன்படுத்த முடியாது என்கிற கட்டத்தில் இருக்கக்கூடியவைகள், அதே போல நமக்கு தேவையில்லாதவைகள் என்கிற விஷயத்தை தான் நாம் சதகா என்கிற பெயரில் வெளியே கொடுக்க ஆரம்பிக்கிறோம். வீட்டில் யாராச்சும் வந்து யாசகர்கள் கேட்டார்னா, வீட்டில் பழைய துணி இருக்கிறதா, பழைய சாப்பாடு இருக்கிறதா, ஆகாத விஷயங்கள் இருக்கிறதா என்று பார்க்கக்கூடிய பழக்கம் நம்மில் பல பேருக்கு இருக்கிறது. அல்லாஹ் சொல்லுகிறான், நீங்கள் விரும்பியவற்றை கொண்டு போய் சதகாவாக கொடுங்கள். யாராச்சும் வந்து கேட்டால் வீட்டில் இருக்கிற புதுசாக கொடுங்க, நீங்கள் விரும்பியதை கொடுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இன்றைய தினம் தராவீஹில் ஓதிய வசனத்திலே முதல் வசனத்தில் பேசுகிறான். அந்த முதல் வசனம் தொடங்கி ஏராளமான படிப்பினைகள், சமகாலத்தில் நமக்கு தேவையான நிறைய விஷயங்கள் பேசப்பட்டது. ஒற்றுமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் இன்றைக்கு ஓதிய வசனங்களில் ஒரு சில ஆயத்துகளில் ஒற்றுமையை பற்றி பேசினான், பொறுமையை பற்றி பேசினான், அதே போல பாகப்பிரிவினையை பற்றி பேசினான். அதே போல நீங்கள் உங்களுக்கு மத்தியில் சலாம் சொல்லிக் கொள்ளுங்கள், அந்த சலாம் எந்த அளவிற்கு அழகாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், உங்களுக்கு செலுத்தப்படக்கூடிய காணிக்கையை விட நல்லதை நீங்கள் பதிலாக சொல்லுங்கள். உங்களை பார்த்து ஒருத்தர் அஸ்ஸலாமு அலைக்கும்னு சொன்னால் வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லான்னு சொல்லுங்க. உங்களை பார்த்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்னு சொன்னால் பரகாத்துஹு என்கிற வார்த்தையை சேர்த்து சொல்லுங்கள் என்று அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா வைதா ஹுய்யிதும் பி தஹிய்யத்தின் ஃபஹய்யூ பி அஹ்ஸன மின்ஹா வரதுஹா என்று ஏராளமான வசனங்கள். இதற்கு நடுவில் நாம் பார்க்கிறோம், விமர்சனம் செய்வதை பற்றி அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி இருக்கிறான். நாம் இன்றைக்கு ஓதன வசனங்களில் விமர்சனம் செய்வது அது எந்த அளவில் இருக்க வேண்டும், பிறரை நாம் எந்த இடத்தில் எப்படி அவர்கள் சார்ந்த விமர்சனத்தை முன்வைக்க வேண்டும் என்கிற விஷயத்தை பேசி, இப்படி ஏராளமான நல்ல விஷயங்கள். இன்றைய தினம் இந்த ஆயத்தை பேசலாமா, அதை பற்றி பேசலாமா என்று யோசிக்க ஆரம்பித்து நிறைய ஆயத்துகள் நமக்கு படிப்பினைக்குரிய விஷயமாக கிடைத்தது. அதில் குறிப்பாக நாம் பார்க்கிறோம், சூரா ஆல இம்ரானினுடைய 185வது வசனம், அதே போல சூரா அன் நிசாவினுடைய 78வது வசனம், இந்த இரண்டு ஆயத்துகளிலேயும் அல்லாஹ் மரணத்தை பற்றி பேசுகிறான். ஒரு ஆயத்தில் லவ் குந்தும் ஃபீ புரூஜின் முஷையதா, பூட்டப்பட்ட ஒரு பெரிய நீங்கள் இரும்பு கோட்டைக்கு உள்ளே இருந்தாலும் உங்களுக்கென்று விதியாக்கப்பட்ட மரணம் உங்களை வந்து சேரும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். அதே போல இன்னொரு வசனம் சூரா ஆல இம்ரானினுடைய 185வது வசனத்திலே அல்லாஹ் மரணத்தை பற்றி நமக்கு உபதேசமாக சொல்லித் தருகிறான். இப்படி இந்த இரண்டு வசனங்களும் நமக்கு சொல்லக்கூடிய செய்தி, அது சார்ந்த ஹதீஸுகளை மட்டும் நான் நிறைவாக சொல்லி இங்கே முடிக்க ஆசைப்படுகிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சமுதாயத்திற்கு எல்லா இடத்திலேயும் துன்யாவுடைய வாழ்க்கை நிரந்தரம் அல்ல, ஏதாவது ஒரு நாள் ஏதாவது ஒரு நேரம் நீங்கள் மரணத்தை சுவைத்தாக வேண்டும். அந்த அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது, குல்லு நஃப்ஸின் ஸாயிகத்துல் மௌத், எல்லா ஆத்மாவும் மரணத்தை சுவைக்கக்கூடியதாக இருக்கிறது. இன்னமா யுவஃபூன உஜூரஹும் யௌமல் கியாமா, நீங்கள் சம்பாதித்த அந்த நல்ல அமல்களுடைய கூலி எங்கே இருக்குதுன்னா கியாமா மறுமை நாளில் தான் இருக்கிறது. ஃபமன் ஸுஹ்ஸிஹ அனின் நாரி வ உத்கிலல் ஜன்னத ஃபகத் ஃபாஸ், யார் நரகத்தை விட்டும் நீக்கப்பட்டு சொர்க்கம் விதியாக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள் வெற்றியடைந்து விட்டார்கள் என்று இந்த வசனத்தில் அல்லாஹ் நமக்கு பேசியிருக்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக ஒரு ஹதீஸில் சொல்லுவார்கள், ஒரு குழந்தை பூமியில் பிறக்கிறதுன்னு சொன்னால் மரணத்திற்கான 99 காரணங்களோடு பிறக்கிறது. பூமியில் ஒரு குழந்தை பிறக்கின்ற பொழுது அதை சுற்றி 99 காரணிகள், மரணத்திற்கான காரணிகள் சூழ்ந்திருக்கிறது. ஒன்றை விட்டும் தப்பி இன்னொன்றில் போய் சேருகிறது, அதை விட்டு தப்பி அடுத்த காரணத்தை அடைகிறது. இப்படியே ஒவ்வொரு காரணமாக தாண்டி 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 கடைசியாக அல்லாஹ் ஒரு காரணத்தை வைத்திருக்கிறான், முதுமை. அந்த காரணத்தை விட்டு இந்த உலகத்தில் யாரும் தப்பிக்க முடியாது. எங்கே தப்பிச்சாலும் கடைசியில் முதுமை என்கிற காரணம் அவர்களை வந்து அடைந்து மரணம் அவர்களை தழுவிக்கொள்ளுகிறது. ஒரு சிலர்
முதல் காரணத்திலேயே பிடிக்கப்பட்டு விடுகிறார்கள். ஒரு சில காரணிகளுக்காக பிடிக்கப்படுகிறார்கள். ஆக கடைசியாக முதுமையின் காரணமாக ஒரு மனிதன் மரணத்தை சுவைக்கிறான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார். இந்த உலகத்தில் வாழக்கூடிய எல்லா மதங்களை காட்டிலும் எல்லா சமூகத்திலேயும் சரி, மரணத்தை விரும்பக்கூடியவர்களாக, மரணத்தை கண்டு அச்சமில்லாத ஒரு சமுதாயமாக இருக்கக்கூடிய சமூகம் என்பது இஸ்லாமிய சமூகத்தை தவிர இந்த உலகில் வேறு எதுவும் கிடையாது. எனவே மரணம் என்பது நமக்கான விதியாக்கப்பட்ட ஒரு விஷயம் என்பதை ஈமான் கொண்டிருக்கிற நாம் அதை எந்த அளவிற்கு அழகாக வைத்துக் கொள்ள வேண்டும், நம்முடைய இறுதி முடிவு எந்த அளவிற்கு அழகாக இருக்க வேண்டும் என்பதில் கவனம் செலுத்த வேண்டும். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் தொட்டு அழகான ஒரு ஹதீஸ் ஒன்று ரிவாயத் செய்யப்படும். அலி ரலியல்லாஹு ஜியாரத்துக்கு செல்லுகின்ற பொழுது தன்னோடு நிறைய சஹாபாக்களை அழைத்து கொண்டு செல்வார்கள். போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கபரஸ்தானுக்கு போய் நின்று அவர்களுக்காக வேண்டி துஆ செய்துவிட்டு ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அதிகமாக கேட்பார்கள், ஓ மௌத்தாக்களே, கபரில் அடக்கம் செய்யப்பட்ட கபராளிகளே, உங்களுடைய செல்வங்கள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. நீங்கள் உலகத்தில் எதை சம்பாதித்தீர்களோ, கஷ்டப்பட்டு ராப்பகலா தூக்கம் இல்லாமல் தொழுகையை விட்டு, நோன்பை விட்டு, இபாதத்தை விட்டு எதை சம்பாதித்தீர்களோ அந்த செல்வங்கள் எல்லாம் உங்களுடைய குழந்தைகளுக்கு பங்கு பிரித்து கொடுக்கப்பட்டு விட்டது. உங்களுடைய வீடுகள், நீங்கள் பார்த்து ஆடம்பரமாக அழகாக கட்டிய உங்களுடைய வீடுகளிலே நீங்கள் இல்லாமல் வேறொருவர்கள் வசித்துக் கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் இறக்கும் பொழுது உலகத்திலே விட்டு வந்த மனைவிமார்கள் வேறொருவரை திருமணம் செய்து கொண்டு விட்டார்கள். இதுதான் நீங்கள் மரணித்ததற்கு பின்னால் நாங்கள் உங்களுடைய விஷயத்தில் பார்த்த செய்தி. நீங்கள் எங்களை விட்டு முந்தி சென்று விட்டீர்கள். கபரில் போய் நீங்கள் எதை பார்த்தீர்கள் என்று எங்களுக்கு சொல்லுங்கள் என்று கபரை பார்த்து அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் பேசிவிட்டு கூட இருக்கக்கூடிய சஹாபாக்கள்கிட்ட சொல்லுவாங்க, ஒருவேளை அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கபராளிகளுக்கு உயிர் கொடுத்து மீண்டும் எழுப்பி நம் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தினால் அவர்கள் என்ன பேசுவாங்க தெரியுமா? நீங்கள் சம்பாதிக்கக்கூடிய விஷயங்களிலே சிறந்தது இறையச்சம்தான் என்று சொல்லுவார்கள். செல்வமல்ல, மனைவி மக்கள் அல்ல, காசு மனம் அல்ல, துன்யா அல்ல, உலகத்தில் சம்பாதிக்கக்கூடியவைகளிலே ஆகச் சிறந்தது இறையச்சம் என்று இவர்கள் சொல்லுவார்கள் என்று அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்ன செய்தி நமக்கு பெரும் பாடமாக அமைகிறது. உலகத்தில் நீங்கள் எப்படி வாழுகிறீர்களோ, உங்களுடைய எண்ணமும் செயல்பாடும் எப்படி இருக்கிறதோ அப்படியே நீங்கள் மரணிக்கப்படுவீர்கள். உங்களுடைய மௌத் எப்படி இருக்கும் தெரியுமா? உங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், அடுத்தவர்களுக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை, தெரிய போவதும் இல்லை. உங்கள் எண்ணம் நன்றாக இருந்தால் உங்களுடைய மரணம் நன்றாக இருக்கும். யாருடைய மரணம் சரியாக இருக்கிறதோ, அழகாக இருக்கிறதோ, கைஃப தமூத்தூன, நீங்கள் எப்படி மரணிக்கிறீர்களோ அப்படித்தான் நாளை மறுமையிலே எழுப்பப்படுவீர்கள். எனவே வாழக்கூடிய காலத்திலே எண்ணங்களை அழகாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அதே போல செயல்பாடுகளை நன்மையாக அமைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ் எதையெல்லாம் செய்ய வேண்டும் என்று உங்களை ஏவி இருக்கிறானோ அவற்றையெல்லாம் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும். துன்யாவில் எல்லாராலும் எல்லா காரியங்களையும் முழுமையாக செய்துவிட முடியாது. 5 வேளை தொழுகை முழுமையாக தொழுக வேண்டும் என்று கூட ஒரு சில சமயங்களில் தப்பிவிட்டாலும் மீண்டும் அதை தொடர்ந்து செயல்படுத்துவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். நல்லறங்களை நீங்கள் வாழ்க்கையில் நிரம்பமாக்கி கொண்டால் மரணம் நல்லதாக இருக்கும். மரணம் நல்லதாக இருந்தால் நாளை மறுமையிலே நீங்கள் நல்ல விதமாக எழுப்பப்படுவீர்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நம்முடைய மரணத்தையும் நம்முடைய வாழ்வையும் மரணத்திற்கு பின்னால் உள்ள மற்ற மறுமை சார்ந்த எந்த அமல்களையும் அழகானதாக, நிரப்பமானதாக, நல்லதாக ஆக்கி நல்லதுள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.